மாவட்டம் பட்டாபிராமில் 330 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய டைட்டில் பூங்கா திறப்பு. 6000 பேர் பணிபுரியும் வகையில் பசுமை கட்டடமாக வடிவமைப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கத்தில் துல்லிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையம் திறப்பு. 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட மையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அதானி அரசாகவே இயங்கி வருகிறது. வி.சி.க. தலைவர் திருமாவளவன் கடும் விமர்சனம். எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அதானியை எதிர்த்த மு.க. ஸ்டாலின் அதானி தமிழகம் வந்தபோது முதல் ஆளாக சென்று சந்தித்தார். அதானி சர்ச்சை குறித்த கேள்விக்கு சீமான் விமர்சனம். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் நீர் செல்ல முடியாமல் சிக்கல் ஏற்பட்டுள்ள 71 குளங்களில் சீரமைப்பு பணிகள் 20 நாட்களில் முடிக்கப்படும். அமைச்சர் முத்துசாமி உறுதி. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அதிமுக சார்பில் கேவியட் மனு தாக்கல். சிபிஐ விசாரணைக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டால் அதிமுக தரப்பு கருத்தையும் கேட்க வேண்டும் என வலியுறுத்தல். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் அடுத்த ஆண்டு ஜனவரியில் வெளியாக வாய்ப்பு. 100 மாவட்டங்களாக பிரித்து மாவட்ட செயலாளர்களை நியமிக்க திட்டம். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டுக்கு இடம் கொடுத்தவர்களை கௌரவிக்கிறார் விஜய். சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்தில் நாளை விருந்தளிக்க உள்ள நிலையில் ஏற்பாடுகள் தீவிரம். நெல்லை மாவட்ட அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்தில் சலசலப்பு. எஸ்பி வேலுமணி முன்னிலையில் நடந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர், கொள்கை பரப்பு துறை செயலாளர் வாக்குவாதம். கும்பகோணத்தில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்திலும் தொண்டர்கள் இடையே வாக்குவாதம். திண்டுக்கல் சீனிவாசன் மேடையில் பேச தொடங்கும் போது ஏற்பட்ட கோஷ்டி மோதலால் பரபரப்பு. கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் மீதான தேர்தல் தகராறு வழக்கு ரத்து. மோதல் சம்பவத்திற்கும் பெரியகருப்பனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று வழக்கை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். அமைச்சர் ஐ. பெரியசாமிக்கு எதிரான வீட்டுமனைகள் ஒதுக்கீடு முறைகேடு வழக்கை ரத்து செய்ய கோரும் மனு. மனுவுக்கு பதிலளிக்கும்படி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஓசூர் நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர் வெட்டப்பட்ட விவகாரம். பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றிட வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டம். கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவரை கத்தியால் குத்திய விக்னேஷின் ஜாமீன் மனு தள்ளுபடி. சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் தனது மனைவிக்கு வீட்டிலேயே பிரசவம் பார்த்த கணவர் மீது காவல் நிலையத்தில் புகார். மருத்துவத்துறை சார்பில் புகார் கொடுப்பு. என்கவுண்டர் செய்யப்பட்ட சீசிங் ராஜா வீடு உள்பட 14 இடங்களில் நடந்த சோதனை. அரசு நிலத்தை போலி ஆவணம் மூலம் பத்திரப்பதிவு செய்வதற்கு கூலியாக சீசிங் ராஜாவிற்கு 40 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது கண்டுபிடிப்பு. திருவல்லிக்கேணி வங்கி கொள்ளை முயற்சியில் கைதான கொள்ளையன் யார் என்பது தெரியாமல் போலீசார் திணறல். கைரேகைகளை வைத்து ஆதார் பட்டியல் மூலம் தேட போலீசார் முடிவு.
சென்னை அண்ணா சாலையில் போக்குவரத்து காவலருடன் தகராறில் ஈடுபட்ட நபரால் பரபரப்பு. உடைகளை களைந்து வாக்குவாதம் செய்யும் வீடியோ வெளியீடு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தனியார் கல்லூரி பேருந்தில் கிளம்பிய திடீர் புகை. பேருந்தில் இருந்து கல்லூரி மாணவர்கள் அலறியடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்ததால் பரபரப்பு. திருப்பத்தூர் அருகே நிலம் உழுவதில் இரு தரப்பினரிடையே மோதல். பெண்கள் ஒருவரை ஒருவர் முடியை பிடித்து தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. தமிழ்நாட்டில் வருகிற 26, 27, 28 ஆகிய தேதிகளில் கனமுதல் மிக கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வருகிற 27ஆம் தேதி சென்னை உள்பட 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வருகிற 24ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ராமநாதபுரத்தில் வரலாறு காணாத வகையில் கொட்டி தீர்த்த கனமழை. 1 லட்சம் ஹெக்டேர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்த நிலையில் உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் அதிகரித்த பக்தர்கள் கூட்டம். நூற்றுக்கணக்கானோர் நீண்ட வரிசையில் காத்திருப்பதால் பலத்த பாதுகாப்பு. அமலாக்கத்துறை வருமான வரித்துறைக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். ஆம் ஆத்மி பார்ட்டி மூத்த தலைவர் மணீஷ் சிசோடியா ஜாமீன் நிபந்தனைகளை தளர்த்த கோரிய வழக்கில் உத்தரவு. தலைநகரில் காற்று மாசுபாடு தரப்படுத்தப்பட்ட படிநிலை 4 3 நாட்களுக்குள் அமல். உச்சநீதிமன்ற உத்தரவால் வார விடுமுறைகளிலும் அமலாகிறது. டெல்லி காற்று மாசுபாடு விவகாரம் அரசியல் விளையாட்டுக்கான நேரம் அல்ல. மாசுபாட்டை கட்டுப்படுத்த கூட்டு நடவடிக்கை தேவை எனவும் ராகுல் காந்தி வலியுறுத்தல். சத்தீஸ்கரில் 10 மாவோயிஸ்டுகள் என்கவுண்டர். கோண்டா பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை. கோவா கடற்கரையில் மீன்பிடி கப்பலுடன் மோதிய இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல். மாயமான 2 மீனவர்களை தேடும் பணி தீவிரம். ஹர்தீப் நிஜார் கொலை சதி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெரியும் என கனடா கருத்து தெரிவித்ததாக வெளியான செய்தி. இந்தியாவின் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் ஆதாரமற்ற தகவல் என பின்வாங்கியது கனடா. காசாவில் போர்க்குற்றம் புரிந்ததாக இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகுவுக்கு பிடிவாரண்ட். சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற நடவடிக்கைக்கு பாலஸ்தீனிய அரசு வரவேற்பு. (2025) முதல் 27ஆம் ஆண்டு வரையிலான IPL தொடர் நடைபெறும் தேதிகளை வெளியிட்டது BCCI. அடுத்த ஆண்டு IPL போட்டிகள் மார்ச் 14ஆம் தேதி தொடங்கி இறுதிப் போட்டி மே 25ஆம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிப்பு. முதலீட்டாளர்களின் பங்கு மதிப்பு 7 லட்சம் கோடி ரூபாய் உயர்வு. சரிவில் இருந்த அதானி குழும பங்குகளும் ஏற்றத்துடன் நிறைவடைந்தது.